ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதத்தின் தேவனாம் இயேசுவின் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு வாசியுங்கள். ஆவியானவர் பேசுவார். எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தை தேடுங்கள். ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழவே கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், குணமாக்கப்பட்டாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். 38 வருஷம் 2 கைகளும் 2 கால்களும் விழுந்து போய் செத்த பிணம் போல் படுத்த படுக்கையில் பெதஸ்தா குளத்தின் ஓரத்தில் இருந்தவன். தேவதூதர்கள் அந்த தண்ணீரை கலக்கும் போதெல்லாம் எந்த நோயாளி இறங்குவானோ அவன் சுகம் பெறுவான். பலமுறை அந்த தண்ணீர் கலங்கியது. ஆனால் இவனாலோ அந்த குளத்தில் இறங்க முடியாது. என்னாலும் உட்கார முடியாது, ஒருக்களித்து படுக்க முடியாது, எழ முடியாது, கைகள் கால்களை அசைக்க முடியாது. ஒருவேளை அவனுடைய உறவினர்கள் சில நேரம் இருந்திருக்கலாம். அப்போதெல்லாம் தண்ணீர் கலங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட பரிதாபத்தில் 38 வருஷம் படுத்திருந்தவன். ஆனால் சுகமாக்குற தெய்வம் ஆண்டவர் இயேசு அந்த பெதஸ்தா குளத்தண்டை சென்று இந்த ஒருவனை தேடி இயேசு சென்றார். நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்றார். உடனே அவன் நோய் அவனை விட்டு விலகியது. அவன் உடலுக்குள்ளே ஒரு வல்லமை பாய்ந்தது. அவன் எழுந்து நடந்தான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போய் என்றார். எல்லாரும் கண்டு அதை ஆச்சரியப்பட்டார்கள். இதோ இப்பொழுது அவன் தேவாலயத்தில் இருக்கிறான். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீ வாரம் ஒரு 25 கேனில் கொண்டு வந்து கொளுத்தணும். உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 20 முழம் பூ கொண்டு வந்து போடணும். உன் கை மாதிரி, கண்ணு மாதிரி, கால் போல், உடம்பு போல் பித்தளையெல்லாம் கடையில் விற்பாங்க. அதுபோல் பொருள்லாம், சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கி இங்கே வைக்கணும். நீ இவ்வளோ காசு காணிக்கையில் போடணும். இதுவா சொன்னார்? இன்றைக்கு கிறிஸ்தவ வியாபாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் இதைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் சுகமாக்கின ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதோ உன்னை நான் சுகமாக்கி இருக்கிறேன், இனி அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாத. ஆமாம் அன்பானவர்களே, இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பு. அப்படி என்றால் 38 வருஷம் அவன் இந்த கொடூர வியாதியில் படுத்திருந்தது என்ன? அவனுடைய கடந்த கால பாவம். ஆண்டவர் அவனை தேடி வந்து மன்னித்தார். இப்படித்தான் நம்ம எல்லாம் கர்த்தர் தேடி வந்து நம்மை மன்னித்தார், ரட்சித்தார், கழுவினார், சுத்திகரித்தார், நம்மை எழுப்ப வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் உகந்தவர்களாக நடக்க வேண்டும். எப்படி? இனி பாவம் செய்யாது. அந்த பாவம் இனி உன்னை அதிக கேடு கொண்டு வரும் என்றார். 38 வருஷம் படுத்திருந்ததே பெரிய கேடு. அப்ப அதிக கேடு என்றால் என்ன? அவன் நிர்மலமாய் விடுவான். அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு போகும். இதுதான் பாவத்தினுடைய விளைவு. இந்த செய்தியில் உங்களுக்கு இதைத்தான் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனே, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ என்னை அபிஷேகியும், என்னை காத்துக்கொள்ளும். நான் உமக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் நேசரே, எங்களை பாதாள கேடுகளிலிருந்து நீ தூக்கி எடுத்த தேவன். எந்த மனிதனாலும் எங்களை சீர்படுத்தியிருக்கவே முடியாது. எந்த மனிதனாலும் எங்களை பரிசுத்தமாக்கியிருக்கவே முடியாது. எந்த மனித சத்தத்தாலோ, எந்த மனித சங்கத்தாலோ, எந்த அரசியல் சட்டத்தாலோ பாவியான எங்களை உத்தமர்களாய், நீதிமான்களாய் மாற்றியிருக்கவே முடியாது. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனே, நீர் எங்களை தேடி வந்து இரத்தத்தால் கழுவி, உம்முடைய ஆவியால் எங்களை கழுவி, உம்முடைய வசனத்தால் எங்களை பலப்படுத்தி, எங்களை இன்றைக்கு எழும்பி நின்று
உமக்காக வாழுங்களாய் மாற்றியிருக்கிறீர். கோடி நன்றி. பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அபிஷேகித்தரணும். அதுவே உமக்கு பிரியமான ஒரு பலி. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி செய்தரணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.